ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு வீடியோ. இது என்னுடைய மாடி தோட்டத்தில் வந்து தினமும் பூக்கிற ஒரு ஃப்ளார். இதுக்கு பேர் வந்து நித்திய கல்யாணி. இது வந்து இங்கிலீஷில் வந்து ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸ் இல்லைனா விங்கா அப்படின்னு இதை சொல்லுவாங்க. ஸோ ஒரு பவுல் எடுத்து அந்த பவுலில் வந்து வாட்டர் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் மிதக்க விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இது வந்து ஆக்சுவலி ஒரு சீஸ்னல் ஃப்ளவர்லாம் சொல்ல முடியாது. பிகாஸ் இது சம்மர், வின்டர் அந்த மாதிரிலாம் எதுவும், ரெய்னி சீசன் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆல் டைம் உங்கள் டெரஸ் கார்டனில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எப்பயுமே பூத்து குலுங்கும். அது பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய பெரிய பவுல் எடுத்து அதில் வாட்டரை ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளார்ஸை வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். ஸோ என்னோடய டெரஸ் கார்டனில் சங்குப்பூவும் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளவர்ஸையும் எடுத்து இதுக்கு நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பவுலில் வச்சு, இந்த வாட்டர் பவுலில் வச்சு டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கே ஆக்சுவலாக வந்து இது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிங்கன்னா பவுலில், இது வந்து ஆக்சுவலி இந்த ஃப்ளார் வந்து வாட்டரில் வச்ச உடனேவே ஒரு 4 to 5 days அப்படியே அந்த பவுலில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நான் இதை என்ன பண்ணுவேன்னா, அந்த 4 to 5 days அப்படியே அழகாக இதை டெக்கரேஷன் பர்பஸ்க்கு வச்சுட்டு திரும்பி இதை வந்து நான் ரீயூஸ் பண்ணுவேன். இதை எடுத்து இந்த வாட்டர், இந்த ஃப்ளவர்லாம் திரும்பி செடிக்கே ஊற்றிடுவேன். இதே மாதிரி தான் இது ரீசைக்கிள் ப்ராசஸாக நான் வந்து டெக்கரேஷன் பர்பஸ்க்கும் அண்ட் தென் செடிங்களுக்கு தண்ணி ஊற்றவும் திரும்பி யூஸ் பண்ணுவேன் நான். இது என்கிட்ட வந்து 2 கலர்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ டார்க் பிங்க் இருக்குது அண்ட் தென் லைட் பிங்க் கலர். இது ரெண்டுமே என்னோடய மாடி தோட்டத்தில் வந்து பூக்கும். ஸோ நாங்கள் ஒரு ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போயிருந்தோம் மைசூருக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நான் ஒரு நர்சரியில் வந்து எல்லா வெரைட்டி ஆஃப் நித்திய கல்யாணியும் நான் பார்த்தேன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப ரேர் கலர்ஸ், அதாவது ஒரு பிளாக் கலர், ஒரு பர்பிள் கலர், அதுக்குள்ளார இருக்க அந்த சென்டரில் வந்து எல்லோ ஹைலைட் ஆன மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரான கலர்ஸ்லாம். அது வரைக்கும் நித்திய கல்யாணி யூஸ்வலாக பிங்க் கலர், ஒயிட் கலர் அதெல்லாம் தான் நான் காமனாக பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ரேரான கலர்ஸையும் நான் அங்கே தான் பார்த்தேன் நான். ஸோ என்னோடய வீட்டில் வந்து ஒரு அழகாக ஒரு புத்தா வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பேன். என்னோடய வீட்டு என்ட்ரன்ஸில் ஃபேப்ரிக் பெயிண்ட்டு, பேர்ல் மெட்டாலிக் கலர்ஸு அதெல்லாம் வச்சு நானே வந்துட்டு என்னோடய ஹேண்ட் ட்ராயிங் அதை ட்ரா பண்ணி அதில் வந்து புத்தாவை வந்து பெயிண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ புத்தருக்கு கீழே கரெக்டாக வந்து இந்த வாட்டர் பவுலை வந்து இந்த ஃப்ளார் டெக்கரேஷன் பண்ண இந்த பவுலை வந்து அங்கே வச்சிடுவேன். ரொம்ப பர்ஃபெக்டாக பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த அகர்பத்தி ஏற்றிட்டு சாம்பிராணி எல்லாம் வந்து வீக்கெண்ட்ஸ் ஆனால் ஏற்றி வைப்பேன். அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் ஒரு ஜென் மோடு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் நான் பண்ண அந்த பெயிண்டிங். ஸோ புத்தாவோட பெயிண்டிங் ஃபேப்ரிக் அண்ட் ஆக்ரிலிக் கலர்ஸில் பெயிண்ட் பண்ணிவிட்டு அண்டு கீழே வந்து என்னுடைய இந்த ஜென் மோடு வரணுன்றதுக்காக என்னோடய இந்த ஃப்ளார் டெக்கரேஷன்ஸை வந்து நான் வச்சுருப்பேன். அதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விங்கா, அதாவது நித்திய கல்யாணியை வளர்த்து பாருங்கள். அண்ட் தென் இந்த மாதிரி டெக்கரேஷன் பர்பஸ்க்கு ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லலாம் இது போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். ஜஸ்ட் லைக் எப்படி என்னோடய புத்தாக்கு கீழே இது இருக்கும். ஹாப்பி கார்டனிங்.